அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் காடை ஃப்ரை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அது ஒரு நான்ஸ்டிக் பேனை நான் வந்து ஸ்டவ்வில் வச்சு ஒரு 100 கிராம் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கேங்க. ஒரு பட்டை போட்டுக்கிறேன், 2 கிராம்பு 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சதும் நான் வந்து 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டு அதோடு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டேன். அதே ரோஸ்ட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிடுறேங்க. நல்லா இந்த எண்ணெயோட நல்லா இந்த மசாலாலாம் நல்லா ஒரு 2 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணிக்கணும். அதோட 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கணும். நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1/2 கிலோ காடை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 2 வெட்டி எடுத்து வந்திருக்காங்கங்க. அதையும் போட்டுட்டு அது தேவையான சால்ட்டு போட்டு நான் வந்து 1/2 லெமன் புழிஞ்சு ஊற்றி நல்லா திரும்ப மிக்ஸ் பண்ணிடுறேன். பாருங்கள், நல்லா கைவிடாத ஒரு 2-3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அந்த மசாலாலாம் அந்த காடையில் நல்லா படணுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 1.5 டம்ளர் இருக்கவங்க தண்ணி ஊற்றிட்டு நான் வந்து வேக வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு வந்து இது வெந்துடுங்க. இது ரசம் சாம்பாருக்குலாம் அவ்வளோ தூரம் சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் நான் பார்த்துட்டுருக்கிறேன். பாருங்கள், சூப்பரான ஒரு காடை கிரேவி ரெடி பண்ணிவிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ்.